மிதுனம் செயலால் நீங்க தான் சிறந்தவங்க, அறிவால் நீங்க தான் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவங்க. செயலிலும் சரி, அறிவிலும் சரி, ஞானத்திலும் புரிந்து கொள்ளக்கூடிய மிதன ராசி நேயர்கள். அப்போ மிதன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வீட்டுல குரு இருக்கிறாரு. உங்களுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல சூரிய புதன். சூரிய புதன் 15-16 வரை தான் சூரியன் அடுத்து ஆவணி மாசம் வரப்போறாரு. அப்ப சூரியன் மேசம் அவருடைய வீட்டுக்கு வர போறாரு. அப்ப 2ல சூரிய புதன். அப்போ உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் 2ல இருக்காரு. பாத்தீங்களா, 2 பாயிண்ட் தான். ஆகஸ்ட் மாசத்துக்கு ராசிநாதன் 2ல இருக்காரு. தனம், தானியம், கீர்த்தி, செய்த, வண்டி, வாகனம், மனை எல்லாத்தையும் கொடுப்பார். அப்ப கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு 2ல இருக்கும்போது நிச்சயமாக புதன் ஆதித்ய சூரிய புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்காரு. அது ரொம்ப முக்கியம். இந்த மாசத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய உங்க திசை பத்தி உங்களுடைய அந்தரம், இந்த மாச பலனில அந்தரத்தை தான் பார்க்கணும். சுக்கிர திசையில சூரியன், சுக்கிர திசையில சுக்கிரன் அந்தரம், சுக்கிர திசையில சனி அந்தரம், சுக்கிர திசையில புதன் அந்தரம் வந்தாலே 1.5 மாசம் 2 மாசம் ஆகி போயிடும். அப்ப தசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கு என்ன பலனை கொடுக்குது, அப்ப மிதுன ராசிக்கு நற்பலனை கொடுக்குது. 10ஆம் தேதிக்கு மேல அதிசாரத்துக்கு வரப்போறாரு. அதுக்களாக ஏதாவது புதியதாக தொழில், புதிய நிறுவனங்கள், குழந்தைகளுக்கு ஒரு தொழில், படிப்பு சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது, ஞானம் சம்பந்தப்பட்டது, புக்கு சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, ஏடு சம்பந்தப்பட்டது, யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, வெளிநாடு, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இந்த 10/8 10/8 இன்னும் சொல்ல போனா 15/8 ஆகஸ்ட் சுதந்திரம் நம்ம விடுதலை நாள் வரையும் நல்லா பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் உங்களுடைய தசாபதியை பார்த்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு ராசிநாதன் 2ல இருக்காரு, நல்ல வருமானத்தை கொடுப்பார். அதே சமயத்துல தொழிலாதிபதி, தொழிலா இருக்கக்கூடிய கர்மாதிபதியா இருக்கக்கூடிய ப்ரொபோஷனல் உங்களுடைய ராசிக்கு 8-9 தர்ம கர்மாதிபதி ரிஷபத்துக்கு, உங்களுக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனியும் 10ல இருக்காரு. அப்ப 10ல இருக்காரு தர்ம கர்மாதிபதி, அவர் தான் உங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடாது. இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். வேற எந்த நேரத்துல பயன்படுத்த முடியும்? இந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை தீர நல்லா விசாரிச்சு நல்லா கரெக்டா சொல்லி ஐயாட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள அறிஞர்கள்ட்ட, ஜோதிடத்துறையில் உள்ள மேதாவிட்ட கேளுங்க. அப்படி கேட்டு அதை கண்டதெல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு என்ன திசை பத்தி இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும், கடந்த காலம் பிரசன்டேஜ், கடந்த காலத்துல என்ன ஆச்சு, நிகழ்காலம், நீ எதிர்காலமாவது நல்லா இருக்குமா இல்லையா, அந்த தாக்கத்துல இருக்கிறீங்க. நீங்களும் தான் புலம்புறீங்க, நானும் தான் புலம்புறேன். அந்த புலம்பல் எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல இருக்குது, அதை எதை சுட்டி காட்டக்கூடியது, உங்களுடைய திசா புத்தி. எத்தனை யோகம் இருந்தாலும் யோகம் வேலை செய்யாது. எந்த யோகம் வேலை செய்ய, தசா புத்தி தான் வேலை செய்யும். அதை பார்த்து கொண்டால் மிதுன ராசிக்கு இந்த மாசத்தை அப்படியே கொண்டு வரலாம். கவலைப்படாது. அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது வடக்கவில் இருக்கக்கூடிய பழைய சொக்கநாதரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. கூடுமானவரை புதன்கிழமை போங்க. கூடுமானவர் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.